இன்றைக்கி நான் துளசியை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். துளசின்னு சொல்லிவிட்டு நான் ஏதோ ஒரு செடியை காட்டுறேன்னு நினைக்கலாம் நீங்கள்லாம். ஆனால் இதுவும் ஒரு துளசி தாங்க. இந்த செடி பேர் வந்து பன்னீர் துளசிங்க. இதன் இலைகள் வந்து இப்படி தாங்க இருக்கும். இந்த இலைகளை வந்து நம்ம காஞ்சதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணலாங்க, பச்சையாகவும் யூஸ் பண்ணலாங்க. இந்த செடி பக்கம் போனாலே நல்ல ஸ்மெல்லுங்க. பன்னீர் நம்ம வீட்டுக்கு பூஜைக்கெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த பன்னீர் எப்படி இருக்குமோ ஸ்மெல்லு அப்படியே இருக்குங்க. அதை நம்ம காஞ்ச இலைகளை நம்ம முகர்ந்தாலும் அந்த ஸ்மெல் வருங்க. பச்சை இலைகள் நம்ம செடி கிட்ட போனாலுமே அந்த ஸ்மெல் வருங்க. நல்லா இதெல்லாம் ரேர் வெரைட்டிங்க. இந்த செடியெல்லாம் நர்சரியில் கிடைக்குதுங்க. ஆனால் நான் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு வந்து பல்லாவர சந்தையில் 30 ரூபான்னு செடி விற்றுட்டு இருந்தாங்க. கிடச்சிது, வாங்கிட்டு வந்து நட்டங்க. சூப்பராக வருதுங்க. இந்த துளசியில் வந்து நான் இன்னும் நிறைய வெரைட்டி சொல்கிறாங்க. சீனி துளசி, அப்புறம் வந்து மின்ட்டு துளசி, அப்புறம் நார்மல் துளசி, அப்புறம் வந்து கிருஷ்ண துளசி அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இந்த செடி பேர் வந்து பன்னீர் துளசிங்க. இது ஹேர் ஆயிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்க, எண்ணெய் காய்ச்சல் யூஸ் பண்ணலாம்.